السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خضع كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நல்ல நாளில் அல்லாஹுடைய அருள்கள் நிறைவாக சூழ்ந்திருக்கிற அவனது இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில் நம்மையெல்லாம் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். புனிதம் நிறைந்த ரமலான் நிறைவடைந்து அதற்கு அடுத்த முதல் ஜும்மாவிலே, ஷவ்வால் மாதத்தினுடைய முதலாவது ஜும்மாவிலே ஒன்று கூடி இருக்கிற இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரமலானினுடைய பொருட்டினால் ரமலானை சார்ந்து ரமலானுக்கு அடுத்து எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் நமக்கு சாதகமானதாக ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறை குர்ஆன் ஷரீஃப் சூரா யாசீனினுடைய 12வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா வ நக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும் வ குல்ல ஷைஇன் ஹஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன். நிச்சயமாக நாம் மரணமடைந்தவர்களை நாமே உயிர்ப்பிக்கிறோம். இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா, மரணித்தவர்களை நாமே உயிர்ப்பிக்கிறோம். وَنَكْتُبُ مَا قَدَّمُوا وَآثَارَهُمْ, அவர்கள் செய்த நன்மை தீமைகளில் அவர்கள் முற்படுத்தியது, மா கத்தமு எதை முற்படுத்தினார்களோ அவைகளையும், وَآثَارَهُمْ அவர்கள் மறைந்ததின் பின்னால் அவர்களுடைய வாழ்விலேயே இந்த மறைவுக்கு பின்னால் வந்து சேருகிற விதத்தில் அவர்கள் விட்டு சென்றார்களே அவைகளையும் கூட நாம் பதிவு செய்கிறோம், எழுதுகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
وَكُلَّ شَيْءٍ حَصَيْنَاهُ فِي إِمَامٍ مُبِينٍ. எல்லா வஸ்துக்களையும் நாம் ஒரு தெளிவான விளக்கமான ஏட்டில் பதிந்தே வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆயத்து நமக்கு உணர்த்துகிற அழகான பாடம், அல்லாஹ்வுடைய சமூகத்தில் நமக்கான பதிவுகள் மிக தெளிவாகவே இருக்கிறது. ஒவ்வொரு நபர்களுக்கும் அந்த பதிவுகள் மிக விளக்கமாகவே பதிவு செய்யப்படுகிறது. சுருக்கமாக அல்ல, விளக்கமாகவே என்று அல்லாஹ் சொல்கிறார். விரிவாகவே பதிவு செய்யப்படுகிறது. அப்படி பதியப்படுகிற பதிவுகளில் நாம் வாழ்ந்த காலங்களில் எவைகளை எல்லாம் நன்மை தீமைகளாக நாம் செய்து அவைகளை முற்படுத்தி வைத்திருக்கிறோமோ அவைகளும் இருக்கும். நமது மறைவுக்கு பின்னால் வந்து சேருகிற விதத்தில் எவைகளெல்லாம் நாம் விட்டு செல்கிறோமோ அவைகளும் இருக்கும். சில பேரோட பதிவு முன்னாலேயே முடிஞ்சிரும், சில பேருக்கு பதிவு பின்னால இருந்துகிட்டு இருக்கும். அது நன்மைகளாக இருக்கும் பட்சத்தில் அந்த நன்மை ஏடுகள் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு நல்லதை செய்வாரோ அவருக்கும் அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களுக்கும் அவருக்கான நன்மை வந்து கொண்டே இருக்கும். அது ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தகப்பன்மார்களும் தாய்மார்களும் தங்களது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற வழிமுறைகளாக இருந்தாலும் சரி, அதை தொடர்ந்து செயல்படுத்துகிற நமது முன்னோர்கள் அவர்களினுடைய வழிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கக்கூடிய நடவடிக்கைகளாக நாம் நின்றாலும் சரி, அப்படி எல்லாமே பதிவுகள்ல இருந்துகிட்டு இருக்கும். மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அதே மாதிரி மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் செய்யா, நல்லதற்கு முன்னோடிகளாக இருந்தால் நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். தீயவைகளுக்கு முன்னோடிகளாக இருந்தால் பாவங்கள் பதியப்பட்டுக் கொண்டே இருக்கும். அப்ப இரண்டும் பதிவு ஏடுகளில் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில்தான் நமது பெருமக்கள் நன்மை ஏடுகளை கணக்கும் விதத்தில் அவைகளை எல்லாம் முற்படுத்திக்கிட்டு போனாங்க, வச்சுக்கிட்டு போனாங்க. இறைமறை குர்ஆன் மிக தெளிவோடு சொல்லி காட்டுகிற இந்த செய்திகள் தான் அருள் நிறைந்த பெருமக்களுக்கு வேத வாக்கு என்பார்களே, இப்படித்தான் வேத வாக்கு. அவைகளை எடுத்துக்கொண்டார்கள், அற்புதமான முறையில் நன்மைகளை முற்படுத்தி கொண்டு சென்றார்கள். அந்த நன்மைகள் பல்வேறு விதத்தில் இருக்கிறது. அவைகளில் செய்கிற அமல்கள் இது ஒரு புறம், அதே மாதிரி செய்கிற கொடைகள் இது மறுபுறம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இதா மாத்த இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் நாமெல்லாம் மரணித்து விட்டால், இன்கதஅ அமலுஹு குல்லுஹு, நாங்க எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டுரும். இல்லா மின் ஸலாத், மூன்று விஷயங்கள் துண்டிக்கப்படாமல் பசுமையோடு இருக்கும். ஒன்றாவது சதகத்துன் ஜாரியா, நிலையான தர்மம். இரண்டாவது இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பயன் தருகிற கல்வி. மூன்றாவது வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, பெற்றோருக்கு சாலிகான பிள்ளைகள் செய்கிற அழகான நல்ல துஆக்கள். இவைகள் எல்லாம் இருந்து கொண்டே இருக்கும். பொதுவாகவே எவைகளிலும் நல்லது எது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அஃதலுல் இபாதா, இபாதத்துல மிகச் சிறந்தது என்றால் அதுவமுகாம்பாங்க, நிரந்தரமாக இருக்கக்கூடியது அப்படிம்பாங்க. அந்த வகையில் தான் நமது நடவடிக்கைகள் அமைய வேண்டும். ரமலானில் செய்த வணக்கங்கள் இந்த காலத்தில் தொடர வேண்டும். அதே மாதிரி நாம் செய்கிற ஒரு வஸ்து அது தொடர்படியாக இருக்கும் விதத்தில் அவைகளை அமைத்துக் கொடுக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் வாழுகிற காலத்திலேயே அழகான முறையில் இதற்கான முன்மாதிரி வடிவங்களை முற்படுத்திவிட்டு சென்றார்கள். சஹாபிகள் அதை தழுவி நின்றார்கள். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களிடத்தில் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு கைபர்ல ஒரு நிலம் கிடைச்சிருக்கு, நான் எப்படி நடந்து கொள்றது அப்படின்னு கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுனாலும் சரி அதை வைத்துக் கொள்ளதான் சொல்வார்கள். நீங்க வச்சுக்கங்கம்பாங்க. ஆனா நான் அதை வந்து இறை பாதையில் தரணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய அடிப்படைகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். நீங்கள் அதை நிலத்தை யாருக்கும் கைமாறாத அளவுக்கு வச்சுக்கங்க, அதன் நன்மைகள் சேருகிற விதத்தில் ஏதாவது செய்யுங்கோ என்று சொல்லுகிற பொழுதுதான் அதை வந்து தேவை உடையவர்களுக்காக அவர்கள் தானம் செய்கிறார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வராங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு வந்து ரொம்ப விருப்பமான ஒரு தோட்டம் இருக்குது, பைரூஹாங்கிற தோட்டம் இருக்குது, அது ரொம்ப எனக்கு பிடிச்சமான தோட்டம். அந்த தோட்டத்தை வந்து நீங்க அங்க கூட வந்து தண்ணி எல்லாம் குடிச்சிருக்கிறீங்க, அதனுடைய கனிகளை சாப்பிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ் இறைமறையில சொல்லி இருக்கிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்புகிற ஒன்றை இறை பாதையில் கொடுக்காத வரை முழுமையான நன்மைகளை பெற்றுக் கொள்ள மாட்டீர்கள். அதாவது ஒழுங்கான நன்மை கிடைக்கணும்னு சொன்னா நமக்கு பிடித்தமானதை வழங்க வேண்டும். எனக்கு போதும், இது எனக்கு தேவையில்லை, யாருக்காவது கொடுப்போம் என்று கொடுப்பது அது உண்மையான நன்மைக்கான முன்னேற்பாடாக அமையாது. எனக்கும் நல்லா பிடிக்கும், ஆனா தேவை உடையவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் வழங்குகிறேன் என்று வருகிற பொழுது அதுதான் உண்மையிலேயே நன்மைக்கான காரியமாக அமையும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், லன் தனாலுல் பிர் ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன்னு சொல்லி. அந்த அடிப்படையில் நான் வந்து இத கொடுக்கலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாபம் தருகிற ஒன்றை நீங்கள் வைத்துக் கொள்ளலாமே என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொன்னாங்க, இல்ல நான் தரணும்னு முடிவு செஞ்சிட்டேன் அப்படின்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் உள்ள வறியவர்களுக்கு தேவை உடையவர்களுக்கு அதை நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இப்படியே நன்மையை சேர்ப்பிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு நிரந்தரமாக்கி வைக்கிறாங்க. அதே மாதிரி செய்தனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபிகள் முன்னிலையில ஒரு கோரிக்கையை முற்படுத்துறாங்க. ஒரு யூதனுக்கு சொந்தமான ஒரு கிணறு ஒன்று இருக்கிறது, நல்ல மதுரமான தண்ணீர் தான், தண்ணீர் பற்றாக்குறைகள் அரபிகள் இடத்துல அங்க அரபுலகளை இருக்கிறதுனால யாராவது நீங்கள் விரும்பினால் அந்த வேறு ரூமாங்கிற அந்த கிணறு அதை நீங்கள் இறை பாதையில் நீங்கள் கொடையாக கொடுக்க ஆவண செய்யலாமே என்று கேட்ட பொழுது நேராக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த யூதனிடம் சென்று பேசுகிறார்கள். அதை நான் விற்கப் போவதில்லை, எனக்கு லாபம் தருகிற ஒன்று என்கிறான். அப்படியானால் உனது வருமானம் அதன் மூலமாக எவ்வளவு கிடைக்கிறது, நான் அதற்கான தொகைகளை நான் தந்து விடுகிறேன். கிட்டத்தட்ட அவர்கள் அன்று பேசிய தொகை மாத்திரம் 35,000 திர்ஹத்திற்கு அதை பேசினார்கள். 35,000 திர்ஹம், இன்றே 35,000 திர்ஹம் என்பது நமக்கு பெரிதாக தெரியும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் 35,000 திர்ஹங்கள், அதை நான் தருகிறேன், எனக்கு நீ தினம்தோறும் தர வேண்டிய அவசியம் இல்லை, அதன் பயன்பாட்டை எனக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தந்தால் போதும் என்று பேசிய பொழுது அவன் ஒத்துக்கொள்கிறான். அதை பெற்றுக் கொண்டார்கள். ஒரு நாள் வந்து ஒரு நாள் தனக்கானது, மற்றொரு நாள் யூதனுக்கானது என்று வருகிற பொழுது இப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அழகான ஒரு கைங்கரியம் செய்கிறார்கள். அன்றைய நாள் உங்களுக்கு தோட்டம் திறந்து விடப்படும், நீங்கள் அந்த நீர்ச்சுனைகளை அனுபவித்துக் கொள்ளலாம். அடுத்த நாள் யூதனுக்கானது, அவன் விலை பேசி விற்பான், அது விலை கொடுத்து நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். நான் என்னுடைய நாளை திறந்து விடுகிறேன் என்று விட்டார்கள். தேவை உடையவர்கள் அன்றைய நாள் பொழுதுகளை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டார்கள். அடுத்த நாள் யாருக்கும் தேவை இருக்காது, வர வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பார்த்தான், இருக்கிற கொஞ்சமும் போய்விட்டது என்று அவன் நினைக்கிற பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் விலை பேசுகிறார்கள். இன்னும் ஏதாவது தொகை வேணும்னா சொல்லு, இப்ப உங்கள்கிட்ட எந்த லாபமும் கிடைக்கிறது இல்ல, ஒரு சின்ன தொகையை தார, அதை பெற்றுக்கொண்டு எனக்கு முழுமையாக தந்துவிடு என்று அதை முழுமையாக விலை பேசி வாங்கிக் கொள்கிறார்கள். எல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி. அதிலிருந்து நீர்ச்சுனைகளை எடுத்துக் கொள்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதே மாதிரி நீர்ச்சுனை அல்ல, இதைவிட சிறந்த நீர்ச்சுனைகள், இதை வாங்கி கொடுப்பவர்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய நீர்ச்சுனையாக தருவான். உடனே அவர்கள் இந்த உலகத்தின் விலையை யோசிக்கவே இல்லை. சொர்க்கத்தில் ஒரு சாட்டை அளவு உங்களுக்கான நிலம் அமையும் என்றால்
அந்த நிலத்திற்கான விலை எவ்வளவு தெரியுமா? இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்க போனால் ஒரு சாட்டைனா ஒரு குச்சி, அவ்வளவுதான். ஒரு குச்சி வைக்கிற அளவிற்கான சொர்க்கத்தினுடைய ஒரு இடத்திற்கு இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லா வஸ்துக்களையும் நீங்கள் ஈடாக கொடுத்தாலும் ஒரு சாட்டையின் அளவு வைக்கிற இடத்தை கூட நீங்கள் சொர்க்கத்தில் நினைத்து கூட பார்க்க முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை உள்வாங்கிக் கொண்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நேர்த்தியாக அந்த நீர்ச்சுனையையே தனதாக்கிக் கொள்ள முனைந்து கொண்டார்கள். இப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஆர்வங்களை ஊட்டினார்கள். ஒரு நாள் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, சஹாபிகளை எப்படியெல்லாம் அவர்கள் பக்குவப்படுத்தி கொண்டு வந்தார்கள், இந்த சமூகத்துக்கு மிக தெளிவான பாடங்களை தந்தார்கள் என்று பார்க்க முடியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபிகள்கிட்ட கேட்கிறாங்க, உங்களில் யார், உங்களுக்கு 2 உங்களுடைய பொருள் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கானது உங்கள் வாரிசுக்கானது என்று 2ஆக அமையும். உங்களில் யார் உங்களது பொருளை விட உங்கள் வாரிசின் பொருளை ஆதரவு வைப்பீர்கள், ஆசை கொள்வீர்கள் அப்படின்ன உடனே சஹாபிகள் பதில் சொன்னாங்க, தனக்குள்ளது தானே பெருசா நினைப்பாங்க, யாராச்சும் அதை போய் முதன்மைப்படுத்துவாங்களான்னு கேட்டாங்க. வாரிசுக்கானது தனக்கானது, தனக்குள்ளது என்று வருகிற பொழுது அது அதைவிட கூடுதலான நேசம் அதன் மீது தானே இருக்கும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான புதிர் கேள்வியாக கேட்டுவிட்டு அவர்கள் வாயிலிருந்தே பதிலை எடுக்கிறார்கள். அவர்கள் வாயிலிருந்தே அந்த பதிலை சொல்கிறார்கள். அப்ப அவர்களின் பொருள் தான் பெருசாக இருக்கும் இல்லையா? வாரிசு பொருள் ரொம்ப நேசத்திற்குரியதாக உங்களுக்கு அமையாது, உங்கள் பொருள் உங்களுக்கு மிக நேசத்திற்குரியதாக அமையும் தானே. அப்படியானால் உங்களது பொருளாக நீங்கள் எதை கருத வேண்டும் தெரியுமா? நீங்கள் வாழுகிற காலத்திலேயே எதை நீங்கள் முற்படுத்துகிறீர்களோ உங்களுக்காக அவைகள் தான் உங்களுக்கானது. நீங்கள் சாப்பிட்டு கழித்தது, உண்டு கழித்தது, உடுத்தி கிழித்ததுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவைகள் உங்களுக்கான இந்த உலகத்தின் பொருள்கள். சாப்பிட்டோம், கழிச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. உடுத்தோம், கிழிச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. இவைகள் எல்லாம் உங்களுக்கானது இந்த உலகத்தில். இதை தாண்டி உள்ளவைகள் எல்லாம் அது உங்களுக்கானது இல்லையே. அப்ப உங்களுக்கானது என்று வருகிற பொழுது எது அமையும்? நீங்கள் எவைகளை எல்லாம் நாளை மறுமைக்காக முற்படுத்துவீர்களோ அவைகள் தான் அமையும் என்று அழகான போதனை செய்ததின் காரணத்தினால் சஹாபிகள் தனக்கு தான் செல்ல வேண்டிய இடம் மறுமை என்று வருகிற பொழுது அதற்கு இவைகளை எல்லாம் முற்படுத்த வேண்டும் என்று முற்படுத்திக் கொண்டார்கள். மிக அழகாக நேர்த்தியாக பயன்படுத்திக் கொண்டார்கள். பனு நஜ்ஜார் கோத்திரம் இருக்கிறது, அவர்களுக்கு சொந்தமான இடம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியை விசாலப்படுத்த, பள்ளியை அமைக்க வேண்டும். யாருக்கான நிலம் என்று பார்க்கிறார்கள், பனு நஜ்ஜாருக்கானது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பனு நஜ்ஜார்களை அழைத்து பேசுகிறார்கள். இந்த இடம் இறை இல்லத்திற்காக தேவைப்படுகிறது, இதற்கான தொகை எவ்வளவு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏற்கனவே அவர்கள் பக்குவப்பட்டிருந்த காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே சொன்னார்கள், இந்த இடத்தை நீங்கள் விலை கொடுத்து வாங்க ஆசைப்படுகிறீர்கள், ஆனால் நாங்கள் இறை சமூகத்தின் அங்கீகாரத்தை ஆசை கொள்கிறோம். நாயகமே, அல்லாஹுவுக்காக நாங்கள் இதை தந்து விடுகிறோம், நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் இறை இல்லத்திற்காக என்று அப்படியே கொடை கொடுத்து விடுகிறார்கள். விரிவுபடுத்த வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்ட பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னின்று பேசுகிறார்கள். சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அப்பொழுது கூட அந்த விலை பேச வேண்டிய பகுதிக்கு யாரிடத்தில் சென்று பேச வேண்டுமோ அதை பேசி அதற்கான தொகையை கொடுத்து அந்த இடத்தை வாங்கி இறை இல்லத்தின் விரிவுக்காக அதை தானம் செய்து விடுகிறார்கள். இப்படியெல்லாம் சஹாபிகள் பல்வேறு வகைகளில் முன்வடிவமாக நின்று காட்டியதின் வரலாற்று சுவடுகளில் தான் வக்ஃபுகள் என்கின்ற அம்சங்கள் அங்கிருந்தே துவங்கி விடுகிறது. வக்ஃபுகள் என்கின்ற அம்சங்கள் அங்கிருந்தே துவங்கி விடுகிறது அல்லாஹுவுக்காக என்று வருகிற பொழுது. எனவேதான் அதில் மிக துல்லியமாக வக்ஃப் என்பது எந்த விதத்திலேயுமே யாருமே தவறாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதை மிக நேர்த்தியாக சரியான முறையில் அவைகளை கையாள வேண்டும் என்று இஸ்லாம் அழகான நெறிகளை வகுத்து கொடுக்கும். சட்ட அறிஞர்கள் வகைப்படுத்துகிற பொழுது வக்ஃபுக்கான தீர்ப்பாயம் என்பது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே அதற்கான வகைகள் முறைப்படுத்தப்பட்டு விட்டது என்று சொல்வார்கள் மிக தெளிவான முறையில்.
அல்லாஹுவுக்காக இருக்க வேண்டும். இந்த இறை இல்லம் இருக்கிறது, இந்த இறை இல்லம் அல்லாஹுவுக்கானது என்று வருகிற பொழுது முதலில் இது யாருக்கும் உரிமையாக இருக்கக்கூடாது. அது அல்லாஹுவிற்கு என்று வருகிற பொழுது இதில் யாரும் தலையிட உரிமை கிடையாது. இதை இன்னொருவர் வேறு ஒன்றுக்கு பயன்படுத்த முடியுமா என்றால் முடியாது. அவைகள் மாத்திரமல்ல, ஒரு ஆளு லேசான ஒரு மேல போடுறதுக்கு ஏதாச்சும் ஒரு குச்சியை கொடுத்தாருன்னு சொன்னா கூட அவைகள் கூட அது பழுதாகி தீர்ந்து போகிற வரைக்கும் அதன் பயன்பாட்டிலிருந்து அதை யாரும் அகற்றுவதற்கு உரிமை கிடையாது என்பதை மிக தெளிவோடு வக்ஃபின் சட்டங்கள் இஸ்லாத்தில் வகைப்படுத்தப்பட்டிருக்கும், நெறிப்படுத்தப்பட்டிருக்கும். எனவே வக்ஃப்ல போற போக்குல பள்ளி இந்த இடத்துல தேவைப்படுதுன்னு உடனே, இந்த இடம் முஸ்லிம்கள் எல்லாம் இருக்கிறாங்க, இந்த இடத்துல ஒரு பள்ளி தேவைப்படுது, யாரோ ஒரு ஆள்ட நிலம் நேரா கொண்டு ஒரு செங்கலை வச்சிருவோம், அதுக்கப்புறம் அங்கிருந்து 2 ஆக்கி 3 ஆக்கி 4 ஆக்கி செங்கலை வளர்த்து விட்டு அதை அப்படியே தொழுமிடமாக அமைத்துக் கொள்ள முடியுமா என்றால் முடியாது. இஸ்லாத்தில் அப்படி ஏதாவது ஒரு பள்ளி இருக்கும் என்றால் அந்த பள்ளியை யாரும் வக்ஃபும் செய்ய முடியாது. அதை இறை இல்லமாக அடையாளப்படுத்துவதற்கு இஸ்லாம் ஒரு நாளும் அங்கீகாரம் தராது. போற போக்குல அடுத்தவன் நிலத்துல ஒரு செங்கலை ஊண்டிக்கிட்டு அந்த செங்கலுக்கு ஏதாச்சும் ஒன்ன வச்சுக்கிட்டு அங்கனுக்குள்ள ஒரு பள்ளியாக கட்டி அமைக்க முடியுமா என்றால் வக்ஃபின் எந்த நிலங்களும் அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. சம்பந்தப்பட்டவர் தனக்கானதை கொடுக்க வேண்டுமே தவிர, எந்த அளவுக்கு என்றால் சகோதரர்கள் இருவர்கள் இருக்கிறார்கள், ஒருவர் சம்மதிக்கிறார், மற்றவர் சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றால் அதை கூட வக்ஃபாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் குடும்பத்தில் பெரிய ஆளு, நான் சொல்றேன் எடுத்துக்கங்க அப்படிங்கிறாரு, தம்பி அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாரு அல்லது அண்ணன் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாரு, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை என்றால் அதிகார பலத்தை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகம் வக்ஃபில் செய்ய முடியுமா என்றால் அல்லாஹ் தேவையில்லைன்றான், அதை வக்ஃபாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வளவு மிக தெளிவாகவே வக்ஃபினுடைய நிலைகள் எல்லாம் மிக நேர்த்தியான முறையிலேயே வடிவமைக்கப்பட்டிருக்கும். எல்லா வஸ்துக்கும் நீங்கள் ஒரு இஸ்தம்புல் எடுத்துக்கொண்டால், அது மாதிரி நாடுகள் எடுத்துக்கொண்டால் வக்ஃபினுடைய வகைகள் எல்லாம் வித்தியாசமாகவெல்லாம் இருக்கும். இங்கே கூட சில அரசர்கள் கொடுத்த வக்ஃபுகள் எல்லாம் இருக்கிறது, பெரியவர்களுக்கு கொடுத்த வக்ஃபுகள் எல்லாம் இருக்கிறது. நாகூரில் மணிக்கூண்டில் இருக்கிற புறாக்களுக்கு தீனி போடுவதற்கு அரசர் கொடுத்த வக்ஃப் இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய புறாக்களுக்கு போடுகிற தீனிக்காக வேண்டி, ஒரு பறவைகளுக்காக அதற்கென்று தனி வக்ஃப் இருக்கிறது. இப்படியெல்லாம் ஏழைகளின், அனாதைகளினுடைய, ஆதரவற்றவர்களினுடைய இவைகளுக்கு வக்ஃப் இருக்கிறது. உடைந்த மண் பாத்திரங்கள் அவைகளை சீர்படுத்துவதற்கு வக்ஃப் இருக்கிறது. உலக நாடுகளை நீங்கள் பார்த்தால் விளங்கும். ஒவ்வொரு நாடுகளிலும் இஸ்லாமியர்கள் செய்த வக்ஃபுகள் என்று இன்றளவும் கூட நிலைத்து நிற்கிறது. இப்படியெல்லாம் வக்ஃபுல 1-2 கிடையாது. அவர்கள் அல்லாஹுவுக்காக எவைகளை தனது பொருளால் கொடுக்கிறார்களோ அவைகள் எல்லாம் மீண்டும் அவர்கள் அதையே அவர்களே கூட உரிமை கொண்டாட முடியாது. அடுத்தவன் எப்படி உரிமை கொண்டாட முடியும்? கொடுத்தவனே உரிமை கொண்டாட முடியாது. அப்பொழுதுதான் வக்ஃபிலேயே சேரும். அவர் கொடுக்கிறாரு, பல ஏக்கரை கொடுத்துட்டாரு, சரி மீண்டும் அவருக்கே தேவைப்படுகிறது, அவர் வறுமையில் வாடுகிறார், இப்ப எடுத்துக் கொள்ளலாமா என்றால் அதிலிருந்து ஒரு சான் அளவுக்கு கூட எடுக்க முடியாது. அப்படி மிக தெளிவாக சொல்லி காட்டும். கொடுத்தவனே கொடுத்ததோடு முடிந்து விட்டது, மீண்டும் உரிமை கொண்டாட முடியாது என்றால் பாதுகாக்கிறவன் வேலையை மையறதுக்கு எங்க உரிமை இருக்கு? வக்ஃபுல உரிமையே கிடையாது. எனவேதான் வக்ஃப் என்ற ஒன்று வருகிற பொழுது அதை எப்படி ஒரு தொழுகையின் ரக்காத்துகள் குறைந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஆள் முடிவு எடுக்கிறார், 4 ரக்காத்து பேசாம 2 ஆக்கி விட்டுருவோம், 3 ஆக்கி விட்டுருவோம் முடிவு எடுத்து அதை ஏற்றுக்கொள்ள முடியுமான்னா முடியாது. நோன்புல 30 நாள் இல்ல 28 நாள் வச்சுக்கிறோம் அப்படின்னு முடிவு எல்லாரும் சேர்ந்து எடுத்தா, எல்லாரும் சேர்ந்து எடுத்துட்டாங்க, இஸ்லாமியர்களே சேர்ந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் வக்ஃபுடைய சட்டம் என்று வருகிற பொழுது இஸ்லாம் சொல்லுகிற நெறியில் தான் அமைய வேண்டுமே தவிர அதை கடந்தவைகள் ஏற்றுக்கொள்ள முடியாது. தவறுகள் இருந்தால் திருத்துவதற்கான உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது, யாருக்கும் இருக்கிறது. குறிப்பாக அரசாங்கத்திற்கு கூடுதல் உரிமையே இருக்கிறது.
அங்கு நிகழ்வு நடக்கிற பொழுது அதை நெறிப்படுத்துவதற்கும் சரிபடுத்துவதற்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் 2 பேர் எங்களுக்குள்ள விவகாரம்னு வாராம்னு சொன்னா நீங்க 2 பேரும் போங்க, அந்த சொத்தை என் பேர்ல எழுதி வைங்கன்னு சொல்வதற்கு யாருக்கு என்ன உரிமை இருக்கிறது? எந்த வகையில் நியாயமாகும்? அதனாலதான் இன்னைக்கு ஒரு வக்ஃப் திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்துட்டான். ஆனா அதை நடைமுறைப்படுத்துவது, சாத்தியப்படுத்துவது என்பது எந்த அளவுக்கு அமையும் என்பதை அல்லாஹ்வே முடிவு செய்வான். அல்லாஹு கைருல் மாக்கிரின்னு சொல்றான். அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹ்வும் பார்ப்பான். அது அவனுடைய பொருள், நமக்கானதல்ல. அன்று எப்படி அபூ தாலிப் அவர்கள் சொன்னார், அப்துல் முத்தலிப் அவர்கள் சொன்னார்களோ, இறை இல்லத்தை கைப்பற்ற போகிறேன் என்று வந்த பொழுது, அப்படியா உங்க ஆட்கள் என்னுடைய மேய்ந்து கொண்டிருந்த கால்நடையை பிடித்து விட்டு சென்று விட்டார்கள், அப்ரஹா அதை என்கிட்ட தர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இறை இல்லத்தையே துவம்சம் செய்வதற்கு பெரும் படை திரட்டி வந்திருக்கிறேன், ஊரினுடைய தலைவர் என்கிறார், இது என்ன அவருக்கான கால்நடைக்கு பேச வந்திருக்கிறார் என்று கேட்ட பொழுது அந்த அப்துல் முத்தலிப் அவர்களிடம் இருந்த ஈமானிய உறுதி இருக்கு பாருங்க, அது எனக்குள்ளது. அனரப்புல் ஜமல், அதற்கு உரியவன் நான். ரப்புல் காபான்னு ஒருத்தன் இருக்கான், நீ ஏன் சக்திய மீறி இப்ப வார, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் தடுத்து பார்த்தேன், சொல்லி பார்த்தேன், எதையும் கேட்கிற மாதிரி தெரியல. ஆனா ரப்புல் காபான்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் அதை பார்த்துக்குவான் அப்படின்னு சொன்னது அதனுடைய விளைவு சொல்றான். சவைக்கு துப்பப்பட்ட வைக்கோல் போன்று ஆகிவிட்டது அந்த மொத்த படையும் என்பதை இறைமறை நிதர்சனப்படுத்தி காட்டும். ஆனா அவன் மூக்க நுழைக்கிறதுக்கான வழிகளையும் சில இடை ஓட்டைகளையும் இஸ்லாமியர்கள் விடுகிறார்கள் என்பதையும் மறுக்க முடியாத சூழல் இருக்கிறது. அவன் தலையிடுற அளவுக்கு ஆங்காங்கே இருக்கக்கூடிய வக்ஃபை பாதுகாக்கக்கூடியவர்கள் செய்கிற சேட்டைகளும் காரணமாக அமைந்து விடுகிறது. அவன் பண்ணுகிற தில்லுமுள்ளுகளும் காரணமாக அமைந்து விடுகிறது. அதை பராமரிக்க வேண்டியவனை வேலிகளை பயிரை மையக்கூடிய சூழல்கள். எத்தனை பள்ளிகளில் உள்ள வக்ஃபுகள் சூறையாடப்படுகிறது. இஸ்லாமியன் செய்தாலும் இரும்பு கரம் கொண்டு எடுக்க வேண்டும், அது எவன் செய்தாலும் சரி. வக்ஃபுடைய சொத்தை எந்த வகையிலும் யாரும் ஆட்டை போட முடியாது. அது தாடி வச்சவன் ஆட்டை போட்டுடலாமா, ஜுப்பா போட்டவன் ஆட்டை போட்டுடலாமா, பள்ளியிட முத்தவள்ளி ஆட்டை போட்டுடலாமா, அங்க இருக்கக்கூடிய பரம்பரை ட்ரஸ்டி ஆட்டை போட்டுக்கலாமா? பள்ளிக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றும், ஒரு கடை இருக்கிறது என்றால் அதற்கான உரிய வாடகைகளை செலுத்த வேண்டும். அதை செலுத்தாம ஒருத்தன் கடையை அபகரிச்சு வைப்பான்னு வைங்க, அல்லாஹ் வைப்பான். அவன் வாழ்க்கையில் அவன் மகா பெரிய ஒரு சங்கடங்களை அவன் சந்திக்க நேரிடும். எத்தனை வாடகைகள் 3, 4வது கைகள் மாறி நிற்கிறது சில இடங்களில். அப்ப அவன் மூக்க நுழைப்பதற்கு காரணமாக அமைந்து விடுகிறார்கள் இத்தகைய நபர்கள். ஆனால் அதை சரிபடுத்தலாம். காரணம் சொல்றாங்க, அந்த வக்ஃபினுடைய நோக்கங்கள் அதை நிறைவேற்றுவதற்காக வேண்டித்தான் நாங்கள் இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம், வேற ஒரு நோக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு என்னன்னா, ஆடு நினைதேன் ஓனாய் கவலைப்படுற மாதிரி இருக்குங்கிறதான் பிரச்சனை. சொல்லுகிற வார்த்தை சரி, ஆனால் அடுக்கடுக்கான சில தகவல்களை பார்க்கிற பொழுது அந்த பேச்ச கிரண் ரிஜிஜுங்கிற அந்த நாடாளுமன்ற விவகார அமைச்சர், சிறுபான்மை விவகார அமைச்சர், 2 துறைகள் இருக்கிற ஒரு அமைச்சர் தான் அதை முன்னெடுத்து பேசுறார், அதை கொண்டு வருகிறார், பார்லிமெண்ட்ல பேசுறார். இதை இந்த சட்ட வடிவத்தை முன்மொழிகிறார். அதை ஓட்டெடுப்பு நடத்தி அதில் பெரும்பான்மை கிட்டத்தட்ட 288 வாக்குகள் பெற்று பெரும்பான்மை பெற்று எதிராக 232 வாக்குகள் கிடைத்து இந்த மசோதா நிறைவேற்றத்திற்கு வந்து நிற்கிறது. இதை முன்வடிவப்படுத்துகிற அவரே கூட அந்த இடத்திலேயே அவருடைய வார்த்தை, இந்த சட்ட மசோதா மட்டும் வரலன்னு சொன்னா, வக்ஃப் திருத்த சட்ட மசோதா மாத்திரம் வரலன்னு சொன்னா இந்த நாடாளுமன்றம் கூட வக்ஃப் சொத்துன்னு அறிவிச்சிருவாங்க. அந்த இடத்திலே சொல்றார். அப்ப அவங்களுடைய உள்நோக்கம் என்னவென்று புரிகிறது. இந்த வார்த்தை இவர் வெளியிடுகிறாரே, அப்ப ஏதாவது ஒன்று அது சார்ந்த ஒரு வழக்காவது ஒரு பதிவுக்கு வந்திருக்கிறதா, இஷ்யூ ஆகி இருக்குதா அப்படின்னு சொல்லி இந்தியா டுடே ஆசிரியர் உடனே வக்ஃப் போர்டு அணுகிறார், டெல்லியினுடைய வக்ஃப் போர்டு அணுகிறார்.
டெல்லியினுடைய வக்ஃப் போர்டு அணுகி கேட்டா அவங்க சொல்றாங்க, இதுவரைக்கும் அப்படி ஒரு வழக்கு நாங்க போட்டதும் கிடையாது, யாரு போட்டதாகவும் இங்கு பதிவும் கிடையாது. நாடாளுமன்றம் எங்களுக்கு சொந்தமானது என்று யாரும் போட்டதாகவும் இதுவரைக்கும் எதுவும் கிடையாது. அவன் புள்ளி வச்சானா இவன் கோலம் போட்டுருவான் மாதிரி, அவன் கோடு போட்டானா இவன் யாரு? அவனை சார்ந்தவர்கள் ரோட்டை போட்டுருவான் இல்லையா? அந்த பின்புலம் கொண்ட அந்த பாசிச சிந்தனை உடையவர்கள் ரோடு போடுவாங்கிற மாதிரி அவர் அதை அங்கே அறிவிக்கிறாரு. பின்னாடியே இங்க பின்னாடி உள்ளவன் இந்த தகவல் அவன் கேட்டுட்டு அவன் பாட்டுல அவனுடைய இஷ்டத்துக்கு அவன் பேசுறான். என்ன இதுல ஒரு கேஸ் கூட பதிவு செய்யல. அப்படி இருக்கும் பொழுது இப்படி சொல்றாங்களே அப்படின்னு கேட்டா, அவன் பின்னாடி உள்ள இந்த மாதிரி நிறைய நிலங்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது, வக்ஃபினுடைய ஆக்கிரமிப்புன்னு அவன் பாட்டுல பேச ஆரம்பிச்சிடுறான். இதெல்லாம் ஒரு தனி முதலைகளுக்கு இந்த நாட்டை தாரை வார்ப்பதற்காக செய்யப்படுகிற சூழ்ச்சி என்பதை ஒரு நடுநிலையாளர்கள் முன்வைக்கிறாங்க. இன்னைக்கு நாடு யாரு கையில சிக்கி கிடக்குதோ, அந்த பெரும் முதலைகள் கட்டி இருக்கிற இல்லங்கள் வக்ஃபிற்கு சொந்தமானதுங்கிற இந்த இது கேஸ் கிடக்குது, அது இருக்குது. அதை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மையாக இருக்கிற, ஆனால் இந்தியாவிலேயே 3வது இடத்தில் இருக்கிற அறுதி பெரும்பான்மையான சொத்துக்கு சொந்தக்கார அந்த வக்ஃபை இன்னைக்கு நிர்மூலப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதுல நாம நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். அவங்களோட அநியாயமான அந்த முன் வடிவங்களை பார்க்கிறோம். ஏற்கனவே இந்த அறநிலைத்துறைன்னு இருக்கு, வக்ஃப் போர்டு இருக்கு. பெரும்பாலும் அதிகமான நாட்கள் பயன்படுத்தி இருந்தாங்கன்னு சொன்னா இந்தியனுடைய கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற வடிவத்தை முன்வைக்கிறார்கள். அதே இது வக்ஃபுக்கு பொருந்துதான்னு பார்த்தா இல்ல இல்ல அதை நீங்க கொடுத்தரணும் என்று முற்படுத்துகிறார்கள். உள்துறை அமைச்சரினுடைய பேச்சு, இது ஒண்ணும் மத விவகாரம் கிடையாது, இது நில விவகாரம் தானே, நாங்க மத விவகாரத்தில் தலையிட இல்லையே அப்படின்னு அவர் அங்கேயே பதிவு செய்கிறார். எதிர்தரப்பு வாதங்கள் முன்வைக்கிறது. சரி, மத விவகாரம் கிடையாது நீங்க சொல்றீங்க, நில விவகாரம் தான் சொல்லி, நில விவகாரம் இது எது சார்ந்த நில விவகாரம்? மதம் சார்ந்த நில விவகாரம் தானே. அப்ப நீங்க இது நில விவகாரம் இல்லைன்னு கடந்து போய்விட முடியாது. ஏற்கனவே கொட்டுப்பட்டிருக்கிற சமூகம் அது என்று சகோதர சமயத்தவர்களை கேள்விகளை முன்வைக்கிறார்கள். பாபரி மஸ்ஜித் என்பது மத விவகாரமா நில விவகாரமா? இருக்கிற இடத்தை அகற்றி விட்டீர்களே, அது நிலத்தின் விவகாரமா அல்லது மதத்தின் விவகாரமா? எப்படி உங்களை நம்பிக்கொள்வது? இப்படி நடந்து கொண்டு செல்கிற உங்களின் நிலைகள் இப்படின்னு முன்வைக்கிறாங்க. ஒருவர் வக்ஃப் செய்யணும்னு சொன்னா அதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஷரத்துகளில் வக்ஃப் செய்யணும்னு சொன்னா கிட்டத்தட்ட அவர் 5 ஆண்டுகள் இஸ்லாமியராக இருந்திருக்கணும். இதை முடிவு செய்யறது அவங்களாம். சட்டத்தை அரசாங்கமே கையில வச்சுக்கிட்டு அவன் முஸ்லிம் தானா, முஸ்லிம் பிரகாரம் இருந்திருக்கிறானா அப்படிங்கிறது இவர்கள் முடிவு செய்வார்களாம். கேலி கூத்துகள். வக்ஃபுடைய சொத்துல பதியப்பட்டிருக்கிற ஒரு நிலம் இந்த சட்டம் வருவதற்கு முன்னாலும் இந்த சட்டம் வந்த பின்னாலும் அரசுக்கு சொந்தமானதாக ஏற்கனவே அடையாளப்படுத்தப்படுமோ என்றால் அது வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானதாக முடியாது, அது அரசாங்கத்திற்கு தான் சொந்தமானது. இப்படியெல்லாம் இத டிக்ளேர் பண்றது யாருன்னா அது அவங்க தான் பண்ணுவாங்க, வேற யாரும் பண்ண முடியாது. அவங்க தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஒரு சொத்து யாருக்கு சொந்தமானது என்பதை ஏற்கனவே சர்வே கமிஷனர் அவர் தான் முடிவெடுப்பார். ஆனா இந்த சட்ட வடிவத்தில் இருக்கக்கூடியது இதுக்கப்புறம் ஒன்றிய அரசால் நியமிக்கப்படுகிற ஒரு கலெக்டர் அவர் தான் அதை முடிவு செய்வாரு. இந்த நிலை யாருக்கு சொந்தங்கிறது 2 பேர் பிரச்சனை பண்றான், விவகாரம் வருது. விவகாரத்துக்கு வேற யாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க தான் டீமே இருக்குது. ஏற்கனவே கியான்வாபி பிரச்சனை உருவாக்கி இருக்கிறாங்க, அதுல இதெல்லாம் இருக்குது, லிங்க மாதிரி இருக்குது, அப்படியா இப்படின்னு யாராவது என்ன கேஸ் வேணாலும் போடலாம். தாஜ்மஹாலுக்கு கேஸ், எல்லாத்துக்கும் தான் கேஸ் போடுறாங்க, எல்லாம் கேஸ் போட்டிருக்கிறான். அதை தாண்டி அதிர்ச்சியூட்டுகிற தகவல்கள் சில கிராமங்களில் இருக்கக்கூடிய பழமையான பள்ளிகள் கூட பட்டியலில் இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அதெல்லாம் அவங்களோட பட்டியலில் இருக்கு. கிராமத்தில் இருக்கக்கூடிய, நகரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் மாத்திரமல்ல, கிராமத்தில் இருக்கக்கூடிய பழமையான பள்ளிகள் கூட அவர்களுடைய அந்த அஜெண்டாவில் இருக்கிறது. அப்ப இதே பிரச்சனை கலப்போம், ஒரு கேஸ போடுவான்,
அது நேரா போய் கலெக்டர்கிட்ட போகணும். அவர் கலெக்டர் தான் முடிவு எடுப்பாரு யாருக்கு சொந்தமானதுன்னு சொல்லி. நாங்க தான் சொல்றோமே, நீங்க அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட் வரைக்கும் தான் நீங்க போலாமே, உச்ச நீதிமன்றம் அங்க வரைக்கும் தான் போலாமன்னா, முதல்ல கோர்ட்டுடைய நிலைமை தீர்ப்புகள்லாம் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குங்கிறது ஒரு புறம். அது தீர்ப்பாகி வர்றதுக்குள்ள போட்டவன் வழக்க சந்திக்கிறவன் முடிஞ்சுது. இஸ்லாமியர்கள் அது சரியாக பராமரிக்கிற அளவுக்கே சரியா இல்ல. இதுல பாதுகாக்கிறதுக்கு போராடவா போறாங்கிற பிரச்சனைகள் எல்லாம் அதற்குள்ளால் தொக்கி நிற்கிறது. வக்ஃப் சொத்தை நிர்வாகம் செய்ய அரசால் நியமிக்கப்படக்கூடியவர்களில் சகோதர சமய இந்து உறுப்பினர்கள் இருப்பார்கள். அது மெஜாரிட்டியா போடுறான், இந்து உறுப்பினர்கள் இருப்பாங்க. அப்பதான் கேட்டாங்க, சரி இதே நீதி எல்லாத்துக்கும் பொருந்துமா? கோயில் சொத்தை பராமரிக்கிறதுலையும் முஸ்லிம் உறுப்பினர்கள் உள்ள இருப்பாங்களா? அதை அங்கீகரிப்பீங்களா? சீக்கியர்களுடைய சொத்தை பராமரிக்கிறதுல யாராச்சும் அடுத்த மதத்தவங்க நுழைய முடியுமா? சாய்பாபா ட்ரஸ்ட் 2004 முடிவு செய்யப்படுகிறது. அதிலே கூட அதை இதை தழுவியவர்கள் மாத்திரமே இருக்க வேண்டும் என்பதை அதே நாடாளுமன்றத்தில் பேசியவர்கள் தான் அவர்கள். அப்படி இருக்க இதில் மாத்திரம் எப்படி? இதுவரை அரசால் நியமிக்கப்படக்கூடிய அந்த வக்ஃப் போர்டுல இருக்கக்கூடியதுல 3 எம்பிக்கள் இஸ்லாமிய முஸ்லிம் எம்பிக்கள் இருப்பாங்க அப்படிங்கறத நீக்கிட்டு முஸ்லிம் எம்பிக்கள் அல்ல, அரசால் நியமிக்கப்படுகிற 3 எம்பிக்கள் இருப்பாங்க. அது நான் முஸ்லிம்ஸ் கூட உள்ள வருவாங்க. இது அந்த சட்ட வடிவத்தில் இருக்கிறது. இதெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகல் 26க்கு எதிரானதுன்னு சொல்லி எவ்வளவு முன்வைத்தும் கூட, அதாவது அவரவர் மத நிறுவனங்களை அவரவர்களே நிர்வகித்துக் கொள்ள உரிமை உண்டு, அவர்கள் தான் அதை நிர்வகிக்க வேண்டும் அப்படிங்கிற சட்டம் இருக்குது. ஆர்டிகல் 26க்கு எதிரானதாக இருக்கு. எதனா சிறுபான்மை மக்கள் தங்களுடைய நிறுவனங்களை தாங்களே நிர்வகித்துக் கொள்ளக்கூடிய உரிமை இருக்கு அப்படிங்கிறது மிக தெளிவாக இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கவே இவைகளையெல்லாம் தன்னுடைய அதிகார பலத்தால் மீறி கொண்டு வந்து வக்ஃபுடைய சொத்துக்களை ஆக்கிரமிப்பதற்காக அல்லது தாரை வார்ப்பதற்காக, இது இத்தோடு முடிகிற ஒன்றல்ல என்பதை சிவசேனா கட்சியினுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே அவர் சொல்றாரு. இப்போது பாஜக அரசு வக்ஃப் போர்டு மீது கை வச்சிருக்குது, இது இதோட முடிகிறதல்ல. இதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு மத இதுக்குள்ளேயும் நுழைவாங்க. கிறிஸ்தவ சகோதரர் அவருடைய பேச்சில் கூட சொல்லும் பொழுது ஒரு நடுநிலை சிந்தனையாளர் சொல்லுகிற பொழுது அவர் முன்வைக்கிறார், இஸ்லாமியர்களுக்கு தானே என்று கிறிஸ்தவர்கள் யாரும் நீங்கள் இதை ஆதரிக்க முன்வந்து விடாதீர்கள். காரணம், அடுத்து கிறிஸ்தவ மிஷனரிகளை கை வைப்பார்கள் அப்படின்னு அவர் சொல்றார். அவரே சொல்றார், ஒரு அறியாத்தனத்தால், ஒரு முட்டாள்தனம் என்று அவர் வார்த்தையை பயன்படுத்துகிறார். நாம் அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை, அவர் பயன்படுத்துகிறார், அந்த ஃபாதர் பயன்படுத்துகிறார். முட்டாள்தனத்தால் கேரளாவை சார்ந்த அந்த கிறிஸ்தவர்கள் இதற்கு ஒரு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இது வன்மையான கண்டனத்திற்குரியது. இதனுடைய சூட்சுமம் புரியாமல் அவர்கள் இதில் இப்ப நடந்து கொள்கிறார்கள் சொல்லி மிக தெளிவாக முன்வைக்கிறார். அவர்களுக்கு இஸ்லாமியர்கள்லாம் காரணம் கிடையாது. ஆதிக்க வெறியில் தான் முன்னின்று நிற்க வேண்டும், யாரை வேண்டுமானாலும் காவு கொடுக்கலாம். ஆனால் இப்பொழுது வைத்திருக்கக்கூடியது ஏதோ வக்ஃப் சொத்தில் மாத்திரம் என்று நாம் கடந்து போய்விட முடியாது. இது வக்ஃப் சொத்தில் மாத்திரம் அல்ல, மாறாக இஸ்லாமியர்களின் அதிகாரத்தை முற்றிலுமாக அகற்ற வேண்டும், அவர்களின் மத ஸ்தலங்களை முற்றிலுமாக ஆக்கிரமிக்க வேண்டும், அவர்களை எந்த விதத்திலையும் தலை தூக்க விடக்கூடாது என்பதனுடைய அந்த வடிவத்தை தான் இப்படியெல்லாம் அவர்கள் முன்வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தாலா இத்தகைய ஒரு மோசமான சூழலுக்கு இட்டுச் செல்கிற ஆட்சியாளர்களை அல்லாஹ் அவன் நாடினால் அவன் சீர்படுத்துவானாக. இல்லை என்றால் அல்லாஹ் அவன் அத்தனை அதிகாரத்திற்கும் மேலால் என் அதிகாரம் இருக்கிறது, உன் அதிகார பலம் துஷ்பிரயோகமாகுமானால் என் அதிகாரம் அதை எப்படி சீர் செய்யும் என்பதை அவனுடைய குதிரத்தால் அவன் காட்டுவானாக. அதற்கு முன்னால் வக்ஃப் சொத்தை பராமரித்துக் கொண்டிருக்கிற இஸ்லாமிய நிர்வாகங்கள் எந்த விதத்திலேயும் தவறு செய்யாத நல்லவர்களை அல்லாஹு தாலா அதற்காக நியமனம் செய்வானாக. பாடுபடக்கூடிய நல் உள்ளங்களை அல்லாஹ் அதிலே பயணிக்க செய்வானாக.
இனி ஒரு காலங்கள் மோசமான சூழலுக்கு இந்த நாடு சென்று விடாமல் பாதுகாப்பானாக. எந்த விதமான அசம்பாவித சூழல்களும் இதனால் உருவாகி நாட்டினுடைய அந்த நற்சூழல்கள் சிதைந்து விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் நமது வாழ்க்கையில் எல்லா சூழல்களிலேயும் அவனுக்கு உறுதுணையாக இருந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அதனால தான் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு அமைப்புகளும் முன்னெடுப்பார்கள். ஜமாத்துல் உலமா கூட வருகிற அடுத்த வாரம் 13ஆம் தேதி இந்த மசோதாவுக்கு எதிராக கண்டன போராட்டங்களை அறிவிக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதற்கான நேர கால சூழல் அந்த நிகழ்வுகளை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அறிவிப்பு செய்வார்கள். அனைவர்களும் நீங்கள் அதில் பங்கெடுக்க வேண்டும். நமது இயக்கங்கள் எல்லாரும் சேர்ந்து அதில் பங்கெடுத்து அதை நாம் வலுப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் ஒரு பாதகத்திற்கு துணை இல்லாத சூழலை உருவாக்கி சாதகம் நமக்கு அமைவதற்காக நாம் துஆக்களிலும் ஈடுபடுவோம். அல்லாஹ் நமக்கு உறுதுணை புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.